நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் 31, 2024க்குள்ள நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள பத்தி நம்ம பார்க்கலாம். எல்லாமே இன்சூரன்ஸ் ஓரியன்டடா தான் நான் பேசப் போறேன். ஃபர்ஸ்ட் ரிவைவல் பாலிசி. இப்பதான் நான் ஆனந்த் சார் வீடியோவ பார்த்துட்டு வந்தேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு வீடியோல. ஏழைகிட்ட இருந்து வர பணம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி தான் எல்ஐசியில போடுறவங்களும் மேக்சிமம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியா தான் இருப்பாங்க. அவங்க பாலிசி எடுக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பிரீமியம் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களால கட்ட முடியாத சூழ்நிலை வருது. அந்த பாலிசி வந்து லேப்ஸ் ஆயிருது. ரிவைவலுக்கு போயிருது. பிரீமியம் கட்டாத பாலிசிய நீங்க ரிவைவல் பண்றது மூலியமா உதாரணத்துக்கு ஜீவன் ஆனந்த் பாலிசி நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க. ஒரு 2 லட்ச ரூபா சம் அஷ்யூர்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 12,000 ரூபா வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி வரும். நீங்க அந்த 12,000 ரூபாய்க்கு இப்போ ரிவைவல் எல்லாம் சேர்த்துனீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 12,500 ரூபாய் நீங்க கட்டுனீங்க அப்படின்னா ரிவைவல் பண்ணிக்கலாம் அந்த பாலிசியை. ஏன் 31 மார்ச்சுக்குள்ள ரிவைவல் பண்ணணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க 2 லட்ச ரூபாய் பாலிசி அப்படின்னா ஜீவன் ஆனந்த் பிளானுக்கு எல்ஐசி வந்து ஒரு 6 வருஷமா தொடர்ந்து 1000 ரூபாய்க்கு 45 ரூபாய் போனஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 2 லட்சம் ரூபாயில எத்தனை 1000 ரூபாய் இருக்கோ அத்தனை 1000 ரூபாய்க்கு 45 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க. தோராயமா ஒரு 9,000 ரூபாய் உங்களுக்கு போனஸ் மட்டும் ஆட் ஆகும். நீங்க இந்த மார்ச் 31க்குள்ள 12,500 ரூபாய், அதாவது ஒரு வருஷம் நீங்க கட்டாம இருந்தீங்க அப்படின்னா 12,500 ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா 9,000 ரூபாய் போனஸ் ஆட் ஆகி உங்களுடைய அக்கௌண்ட்ல சேஃபா இருந்துக்கும். உங்களுக்கு ரிவைவல் ஏதாச்சும் டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா கீழே நான் ஒரு நம்பர் தரேன், கண்டிப்பா கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நீங்க எந்த பிரான்ச்ல எடுத்திருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ற கைடன்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மறக்காம உங்களோட எல்ஐசி பாலிசியை நீங்க ரிவைவல் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு பெஸ்ட். மிடில் கிளாஸ் ஆகிய நமக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கிறது மிக மிக அவசியம். கண்டிப்பா நீங்க ரிவைவல் பண்ணுவீங்க நம்புறேன். இந்த நம்பருக்கு கண்டிப்பா கால் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம பார்க்கறது பாத்தீங்க அப்படின்னா பீமா ஸ்கூல். பேர்லயே இருக்கு ஸ்கூல். ஒரு பள்ளியில இருந்து குறைஞ்சபட்சம் 15 பாலிசியில இருந்து அதிகபட்சம் 200 பாலிசி வரைக்கும் எல்ஐசிக்கு கிடைச்சது அப்படின்னா எல்ஐசி 10,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க. அமௌண்டா போகாது. இந்த பள்ளிக்கு தேவையான உபகரணங்கள், கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா அதை வந்து அந்த பணத்துல இருந்து எல்ஐசி கொடுப்பாங்க. இந்த திட்டத்தை பத்தி நம்ம விரிவா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நான் ஓரலா மட்டும் சொல்லியிருக்கேன். என்னென்ன கிரிட்டீரியா அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம். ஏன் பீமா ஸ்கூல் கண்டிப்பா நம்ம பண்ணணும் அப்படின்னா, இளைய தலைமுறைகள் வளர்ற தலைமுறைகிட்டயே நம்ம சேமிப்பு பழக்கத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னா பிற்காலத்துல அவங்க எந்த விதமான கடன் பிரச்சனையிலையும் போய் சிக்க மாட்டாங்க. இப்ப நமக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இவ்வளவு தூரம் ஏறி இருக்கு, ஏன் இந்தியாவோட ஜிடிபி கம்மியா இருக்கு, இந்த மாதிரி பினான்சியலா நம்ம உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் நம்ம அதிகமா கடன் வாங்குறதுனாலதான். நம்ம 12% வட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, 24% வட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாங்குறதோட விளைவு தான் இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எங்கேயோ போயிருக்கு. சப்போஸ் நம்ம குழந்தையில இருந்தே சேமிப்பு பழக்கத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கடன் வாங்க வேண்டிய தேவையே இருக்காது. அப்படி தேவையே இல்லாதப்போ கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா இந்தியாவுடைய ஜிடிபி உயரும், இந்தியா பொருளாதாரம் உயரும், இந்தியா ஒரு வல்லரசு நாடாகும். ஸோ பீமா ஸ்கூல்ன்ற ஒரு திட்டத்துக்கு அடிப்படை நோக்கமே வளர்ற தலைமுறைங்க கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான். போதும், நம்ம கடன் வாங்கி கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், அவங்க வந்து கடன் இல்லாத வாழ்க்கையை வாழலாம். அடுத்ததா இந்த மார்ச் 31க்குள்ள நீங்க எல்ஐசியில ஒரு பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா ஏடிசியில 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் ரிபேட் நீங்க பெற்றுக்கலாம். டேக்ஸ் ரிபேட்ல சொன்ன மாதிரி 14 வகையான பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அதுல எல்லாம் பண்றதை விட நான் ஏன் எல்ஐசியில பண்ணோம் அப்படின்னா, எல்ஐசியில பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும், டேக்ஸ் ரிபேட்டும் கிடைக்கும், அதுல இருந்து இன்கமும் வரும். ஸோ எல்ஐசியில ஐஆர் ரேட் கம்மின்னு சொல்லுவாங்க. அதுக்குண்டான வீடியோவும் நான் போட்டிருக்கேன், லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. ஸோ இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, வேற எந்த ஒரு பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க ஐடிசிக்கு சூஸ் பண்ணீங்கன்னா கூட அதுல இந்த ரிவைவல்னு ஒன்று சொன்ன பாத்தீங்களா, சப்போஸ் நீங்க ஒரு வருஷம் கட்டல அப்படின்னா
அடுத்த வருஷம் நீங்க கட்டினீங்கன்னா தான் அந்த வருஷத்துக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அதுதான் கொடுப்பாங்க. ஆனா எல்ஐசி நீங்க ரிவைவல் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வருஷத்துக்கு 12,000 கட்டினீங்கன்னா 9,000 உங்களுடைய அக்கௌண்ட்ல ஆட் பண்ண போறாங்க எல்ஐசி. அதே நீங்க 2 வருஷத்துக்கு கட்டினீங்கன்னா 18,000 ஆட் பண்ண போறாங்க. ஸோ வேற எந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் இது கிடையாது. ஒரு பாயிண்ட். பிபிஎஃப்ஆ இருக்கட்டும், இபிஎஃப்ஆ இருக்கட்டும், என்பிஎஸ், ட்ரிபிள் எஸ் ஸ்கீம் இதெல்லாம் வந்து இருக்கு. அதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ பிபிஎஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 9% இருந்து இப்போ 7.1% தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு கீழே என்ன வேல்யூ போகுன்றது நமக்கு தெரியாது. ஸோ எல்ஐசியில் நீங்க கேரண்டீடு பிளான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி வேல்யூ என்ன வரும்ன்றது உங்களுக்கு இன்னைக்கே பாலிசி போடும் போதே பாண்ட்ல அடிச்சு கொடுத்துருவாங்க. அது எல்ஐசி ஆக்ட் 37 படி கேரண்டீடு. ஸோ இது 2 பாயிண்ட் தான் இப்போ சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்கு, நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஒவ்வொரு இப்போ பிபிஎஃப்ல போட்டிங்கன்னா அதுக்கும் எல்ஐசிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இல்லை என்பிஎஸ் போட்டிங்க அப்படின்னா அதுக்கும் எல்ஐசிக்கும் என்ன டிஃப்ரெண்ட், என்ன பெனிஃபிட் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மொத்தமாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எல்ஐசியில் 1.5 லட்சம் ரூபாய் டேக்ஸ் ரிபேட்டும் பெற்றுக்கலாம். அது போக உங்களுக்கு எல்ஐசி நிறைய பெனிஃபிட்டும் உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து எம்ப்ளாயர் ஸ்கீம்ல நீங்க எல்ஐசியில் பாலிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தனிநபர் இல்லாம உங்களோட கம்பெனிக்கு அதை ஒரு செலவு கணக்காக காமிச்சு அதுக்கும் நீங்க டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்க உங்களுக்கிட்ட ரொம்ப வருஷமா ஒருத்தங்க வேலை செய்யறாங்க, அவங்க அந்த கம்பெனிக்கு ஒரு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க பேர்ல நீங்க ஒரு எல்ஐசி பாலிசி எடுத்து கொடுக்கலாம். அந்த பாலிசி எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய உபயோகமா இருக்கும். நீங்க வருஷம் வருஷம் போனஸ் கொடுக்கற மாதிரி இந்த ஒரு பாலிசியை நீங்க எடுத்து கொடுத்துடலாம் அவங்க கிட்ட. அவங்களும் கம்பெனிக்கு உண்மையா வேலையும் பார்ப்பாங்க, உங்களுடைய கம்பெனியும் வளர்ச்சி அடையும். அது போக பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருப்பூர்ல இருக்கிறோம், நிறைய பேர் வந்து ஒரே கம்பெனியில ஃபேமிலியா வேலை பார்ப்பாங்க, செக்ஷன் வச்சிருப்பாங்க, 5 பேர் 6 பேர் அதுலயே வேலை பார்ப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாரும் ஐடி ஃபைல் பண்ணவே மாட்டாங்க. என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க ஐடி ஃபைல் பண்ணிக்கங்க. ஐடி ஃபைல் பண்ணி இந்த எம்ப்ளாயர் ஸ்கீம் எடுங்க, உங்க கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்க சின்ன லெவல்ல இருந்து அடுத்தடுத்து போங்க. அடுத்தடுத்து போறதுக்கு இந்த ஸ்கீமு, இந்த பாலிசி நீங்க இந்திய அரசாங்கம் என்னென்னலாம் உங்களுக்கு கொடுக்குதோ அதெல்லாம் நீங்க பயன்படுத்துனீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரமும் உயரும். உங்களுடைய பொருளாதாரம் உயரும் போது இந்திய நாட்டோட பொருளாதாரம் உயரும். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. எம்ப்ளாயர் ஸ்கீமை பத்தியும் நம்ம அடுத்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அடுத்து மெடிக்கல் பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000 இருந்து 50,000 வரைக்கும் டேக்ஸ் ரிபேட் அதுல இருந்து கிடைக்கும். டேக்ஸ் ரிபேட்னு சொல்றது 25,000 உங்களோட இன்கம்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அந்த 25,000 டேக்ஸ் கட்டாம இல்லை, 25,000 உங்களோட இன்கம்ல இருந்து நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம். அந்த 1.5 லட்சம் இன்கம்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1.5 லட்சம் நீங்க கட்ட வேண்டிய டேக்ஸ் வந்து கம்மியாகும். 25,000 நீங்க கட்ட வேண்டிய டேக்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ மேக்சிமம் இந்த 5 பாயிண்ட் இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கிறோம். இந்த 5 பாயிண்ட்டும் ரொம்பவுமே முக்கியமான பாயிண்ட். நீங்க மார்ச் 31க்குள்ள நான் மேக்சிமம் டேக்ஸை பத்தி தான் பேசியிருக்கேன். டேக்ஸுக்காக மட்டுமே இல்லாம ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இது தேவை. நான் சம்பாதிக்கவே இல்லப்பா, எனக்கு 5 லட்சம் ரூபாய்க்குள்ளதாப்பா வருமானம் வருது, எனக்கு இது தேவையே இல்லப்பா அப்படின்னு நீங்க சொல்லிட்டு ஒதுங்கிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ரிஸ்க்ன்றது இருக்கு. அது மெடிக்கல் ரிஸ்கா இருக்கலாம், இல்ல வேற எதனா கூட ரிஸ்கா இருக்கலாம். அந்த ரிஸ்க்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு பாடி கார்டு வேணும் இல்லையா? அந்த பாடி கார்டை நம்ம இன்சூரன்ஸ் பாலிசியா நம்ம கூட கையிலேயே வச்சிருந்துருக்கலாம். எந்த ரிஸ்க் வந்தாலும் அந்த இன்சூரன்ஸ் பாலிசி இப்போப்பா போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னா இன்சூரன்ஸ் பாலிசி பார்த்துட்டு வந்துட்டு போறாங்க, வேலை முடிச்சு, ரிஸ்கே இல்லை நமக்கு. அந்த மாதிரி நம்ம ரிஸ்க் ஃப்ரீயா இருந்தா தான் நம்ம மைண்ட் செட் கிளியர் ஆயிரும், நம்மளோட விஷன் ஜாஸ்தியா இருக்கும், நம்ம அடுத்தடுத்து மேலே போறதுக்கு அது ஒரு உந்து சக்தியா இருக்கும். இதெல்லாம் இன்விசிபிள் பெனிஃபிட் தான். ஆனா இதுக்கு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா பணமா மட்டும் இல்லாம உளவியல் காரணமா கூட நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்து கிடைக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இப்பெல்லாம் விலைவாசி ஜாஸ்தி ஆயிடுச்சு, நமக்கு எதுக்குப்பா 2 குழந்தை 3 குழந்தை, நம்ம ஒரு குழந்தையோடு நிறுத்திக்கலாம்ப்பான்ற முதற்கொண்டு அந்த பினான்சியல் வந்து நம்மளோட குடும்பம் வரைக்கும் வந்துருச்சு. இது என்ன ரியாக்ஷன் காமிக்கும் அப்படின்னா சித்தி சித்தப்பா இருக்க மாட்டாங்க, மாமா மாமி இருக்க மாட்டாங்க. இந்த உறவு முறையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு இல்லாமே போயிடும். எல்லாரும் ஒவ்வொரு குழந்தை போதும் அப்படின்னா யார் அவங்க சித்தி சித்தப்பான்னு கூப்பிட போறாங்க, யார் அவங்க மாமா மாமன்னு கூப்பிட போறாங்க?
ஸோ நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா இருக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இது பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம சரியா பண்ணோம்னாவே நம்ம டென்ஷன் ஃப்ரீயா இருக்கலாம், ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கலாம், லைஃப்பை ஜாலியா கொண்டு போகலாம். அடுத்து என்ன நடக்கும், 60 வயசுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன், ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல எனக்கு பணம் கிடைக்கலன்னா என்ன ஆகும், பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் இருக்கே என்ன பண்றோம், யார்கிட்ட கடன் வாங்குறது, 3 ரூபா வட்டியா 4 ரூபா வட்டியா, இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ஒரு சரியான எல்ஐசி பாலிசியை எடுத்திருந்தீங்கன்னா அடுத்தது சொல்லுவாங்க, என்கிட்ட காசு இல்லப்பா, ஆல்ரெடி எனக்கு நிறைய கடன் இருக்குதுப்பா, என்னால எல்ஐசி பாலிசி எடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். உங்களுக்கு தான் எல்ஐசி பாலிசி முக்கியமாகுது. ஏன்னா உங்களுக்கு தான் நிறைய கடன் இருக்குது. உங்களுக்கு அப்புறம் உங்க கடனை உங்க பிள்ளைக்கு கொடுத்துட்டு போக போறீங்களா, இல்ல ஒரு சொத்தை உங்க பிள்ளைக்கு கொடுத்துட்டு போக போறீங்களா, நீங்க முடிவு பண்ணுங்க. 1 லட்ச ரூபா 3 ரூபா வட்டிக்கு வாங்குறீங்களா, அவன் 4 ரூபா வட்டி சொன்னா பேலன்ஸ் 1000 ரூபாய் எல்ஐசி போடுங்க. எல்ஐசி பாலிசி போட்டு நீங்க அந்த 1 லட்ச ரூபாய் கடனையும் குறைங்க, இந்த சொத்தையும் ஜாஸ்தி பண்ணிட்டு போங்க. அதுதான் நீங்க உங்க பிள்ளைக்கு கொடுத்துட்டு போகணும். கடனை கொடுத்துட்டு போறதுக்காக நம்ம இல்லையே. ஓகே, கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டேன். ஓகே, நான் உங்களை எமோஷனலா ட்ரிகர் பண்றதுக்காக சொல்ல, இது நடக்குது. இதெல்லாம் பேசுறேன் அப்படின்னா நீங்க என்கிட்ட ஒரு எல்ஐசி பாலிசி போடுவீங்க, அதுல இருந்து எனக்கு வருமானம் வரும் அப்படின்ற ஒரு சுயநலமும் இருக்கு. ஆனா இந்த எல்ஐசி பாலிசி இருக்கிறதுனால உங்களுக்கும் நல்லதுதான். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களால நானும் நல்லா இருப்பேன், நம்மளால இந்த நாடும் வளர்ச்சி அடையும். ஸோ முடிவு உங்க கையில கொடுத்துட்றேன். மார்ச் 31, 2024க்குள்ள நீங்க இதெல்லாம் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோ பீமா ஸ்கூலுக்கும் எம்ப்ளாயர் ஸ்கீமுக்கும் போடுறேன், மெடிக்கல் பாலிசிக்கு ஒரு வீடியோ போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல அதிக லைக்ஸ் போக போக தான் நம்ம சேனலோட விசிபிலிட்டி எல்லாத்துக்கும் போகும். ஸோ அதையும் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்துல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்களோ இல்லை மாற்று கருத்துக்களோ இருந்துச்சுன்னா கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணுங்க, அதுக்கும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நன்றி.